வானியல் அதிசயங்களில் ஒன்றாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீலவான சந்திரகிரகணம் எனும் அற்புத நிகழ்வு சற்று நேரத்தில் வானில் தோன்ற உள்ளது. இதனை காண சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் பிர்லா கோளரங்கத்திற்கு மக்கள் படையெடுப்பார்கள். இதற்கான என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், இரவின் மடியில் நிழல் போர்த்த முத்துச்சந்திரன் சிவப்பாய் மாற சூரியனின் ஒளியை பூமி தடுத்து நிலவின் மீது விளைவிக்கும் இந்த அற்புத நிகழ்வான நீளமான சந்திர கிரகணம் 9:57 நிகழவுள்ளது. இதை இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நம்ம வீட்டு மொட்டை மாடிகளில் இருந்தும் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். இதற்கான சிறப்பு ஏற்பாடை தற்போது கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா கோளரங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த சந்திரனுடைய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதுள்ள நிலைக்கு சந்திரனுடைய தோற்றம் இப்படி இருக்கிறது. ஆனால் சரியாக 9:57 மணிக்கு இந்த பகுதியில், குறிப்பாக இங்கிருந்து சிவப்பு நிறத்துல மொத்தமாக சந்திரனுடைய பகுதி அளவு சந்திர கிரகணம் நிகழும். குறிப்பாக பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழும்போது அந்த சந்திரனுடைய தோற்றம் சிவப்பு நிறத்தில் மாறும். சுமார் இரவு 11 மணியில் தொடங்கி மறுநாள் 12:22 மணி வரை கிட்டத்தட்ட 82 நிமிடங்கள்ல நடைபெற உள்ள இந்த முக்கியமான வானியல் நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள அறிவியல் ஆளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா கோளரங்கத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தொலைநோக்கிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொலைநோக்கியின் மூலமாக நிலவினுடைய தோற்றத்தை மிக தெளிவாக தற்போது பார்த்து வருகின்றனர். தற்போது நேரம் 9:45, ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கும் அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பு 2018ஆம் வருடத்தில் தான் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. அதாவது முழுமையாக பூமியினுடைய நிழல் மறைக்கும் அளவிற்கு இந்த நிகழ்வு இருந்த நிலையில இதற்கு பிறகாக தற்போது இந்த அளவிற்கு ஒரு பெரிய சந்திர கிரகணம் தற்போது நிகழ்ந்திருப்பதை பார்ப்பதற்காக மக்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். இது குறித்து நம்ம பேசுறதுக்காக பிர்லா கோளரங்கத்தினுடைய முன்னாள் இயக்குனர் சவுந்தர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. பிர்லா கோளரங்கத்தில் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம்? இந்த இயற்கையான வானியல் நிகழ்வு மிகவும் சிறப்பான அரிய ஒன்று. இது நம்ம முதல்ல சொன்னது மாதிரி வெறுங்கண்களால் பார்த்தாலும் தெரியக்கூடியது தான் சிறப்பானது. ஆனால் தொலைநோக்கி மூலம் பார்க்குறப்ப அதோடைய பரப்பு, நிலவுடைய பரப்பில் இருக்கிற மேடு பள்ளங்கள், அந்த செந்நிற ஒளி அதன் மீது படுகிற பொழுது செந்நிறமாக தோன்றுகின்ற அந்த பரப்புகள், இதெல்லாம் பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக இங்கு 5 தொலைநோக்கிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வசதியாக அவசரமின்றி அனைவரும் பார்த்து செல்லும் வகையில் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சி பற்றின விளக்கங்கள், விவரப்படங்கள் எல்லாம் திரையில் காட்டப்பட்டன. இது குறித்த விளக்கங்கள் தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் தெரிவிக்கப்படும். இதை பற்றின விவரங்கள் எல்லாம் தெரிவிக்க உள்ளோம். இப்படியாக பல்வேறு வசதிகள் இங்கு செய்யப்படும். கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. விக்னேஷ், நம்ம காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. இது எல்லாமே துல்லியமான கணினி தொலைநோக்கிகள். இதன் மூலமாக நிலவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ஆட்டோமேட்டிக்காக கண்காணித்து வருகிறார்கள். இன்னும் 10 நிமிடங்கள்ல ஒரு அற்புதமான நிலாவை நாம் அனைவரும் பார்க்க உள்ளோம். அதற்காக இங்குள்ள மக்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். விக்னேஷ், அந்த அற்புத நிகழ்வதை காண மக்கள் தயாராக இருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிவேல்.